ஒரு கிரகம் உச்சம் நீசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அண்மை செய்மை நிலைன்னு சொல்றாங்க. இப்ப சித்திரை மாசம் சூரியன் தகிக்குது, இது வந்து உச்சம்னு சொல்றோம். ஐப்பசி மாசம் கொஞ்சம் குளிரும் அந்த தன்மையும் கலந்து இருக்குது, அதை வந்து நம்ம நீசம்னு சொல்றோம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அரசு உத்தியோகத்திற்கோ சொந்த தொழிலுக்கோ செல்வார்கள். நிறைய பேர் லோக்கல் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த வார்டு மெம்பர், கவுன்சிலர், இது மாதிரி ஆளெல்லாம் பாருங்க, எல்லாருமே சனி நீசமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. குரு நீசமானவங்களை பாருங்க, ஜாதகம் சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. சனி நீசமானவங்க அவங்க தொழிலை சொல்லி தான் அடையாளப்படுத்துவாங்க. அப்போ ஒரு கிரகம் நீசம் ஆனால் அந்த கிரக காரகங்கள் தான் ஜாதகருடைய அடையாளமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கிறது. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. நாம சேனல்ல நிறைய தகவல்களை பார்த்துட்டு வரோம். பார்வையாளர்களும் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. உங்களுடைய கேள்விகள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் அதுக்கான பதில்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்றோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோக்குள்ள பகிர்ந்து அவங்களுக்கும் பார்க்கறதுக்கு உதவி செய்யுங்க. நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு சின்ன சின்ன தலைப்புகள் அடிப்படையில் ஜோசியத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நீச கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை செய்ய போகிறது. என்ன சார் எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் உருட்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பொதுவாக ஜோதிடத்தில் உச்ச கிரகம் என்பது மிகப்பெரிய நன்மையை செய்வது போலவும், நீச கிரகம் என்பது அவருக்கு நிறைய குழப்பத்தை கொடுக்கறது போலவும் நம்பப்படுகிறது. சார் நீங்கள் சொல்கிறது ஏதோ நீசபங்க ராஜயோகத்தை பற்றி எதுவும் பேச போகிறீங்களா? நீசமான கிரகம் நல்லதை செய்யும் அப்படின்னா அப்படி இல்லைங்க. ஒரு கிரகம் நீசமாகி இருந்தால் அது என்ன பொசிஷன்ல இருந்தாலும், அது பங்கமாவது ராஜயோகமாவது எதுவுமே ஆகாம கூட போகுது, எப்படி பார்த்தாலும் நீச கிரகங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் காரகங்கள் இருக்கு இல்லைங்களா? பொதுவாக ஜோசியத்தினுடைய ஆர்வலர்களுக்கு அந்த காரகங்களை பற்றி தெரியும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பேசிக்கான காரகங்கள் இருக்குது. ரொம்ப டீப்பாலாம் போக தேவையில்லை. ஒவ்வொரு கிரகம் இவ்வளோ பெரிய புக் இருக்குங்க, காரகாசு அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதில் எல்லாத்துக்கும் காரகம் எழுதி வச்சுக்கிறாங்க. அது புரியறதில்லை. நான் அப்படிலாம் சொல்லலை. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பேசிக்காக நம்ம காமன் பீப்புளுக்கு தெரிஞ்ச காரகம். இப்போ சூரியன் அப்படின்னா கவர்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த காரகத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த காரகம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காரகம் மட்டுமே போதும் ஜோசியத்தில் பலன் சொல்றதுக்கு. ஒரு கிரகம் உச்சம் நீசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அண்மை செய்மை நிலைன்னு சொல்றாங்க. ஒரு கிரகம் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது, நெருக்கத்தில் இருக்குதா தூரத்தில் இருக்குதா? இந்த அண்மை செய்மை நிலையிலேயே பொதுவாக பார்க்குறப்ப சூரியனுக்கான அண்மை செய்மை நிலையை தான் கிரகங்களுக்கு எழுதுறாங்களே தவிர பூமிக்கான அண்மை செய்மை நிலைகளை சிலர் எழுதியிருக்கிறாங்க, சிலர் குறிப்பிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பூமிக்கு மிக அருகாமையில் வரக்கூடிய கிரகங்கள் சில இடங்கள்ல மட்டும்தான் வருது. இப்போ நான் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கேன், இந்த ஸ்டுடியோ ஃபுல்லா இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் ஒரு பிளானட் எனக்கு பக்கத்தில் வருது. அதுக்கு ஆப்போசிட்ல போகும்போது ரொம்ப தூரத்தில் போயிடுது. இன்னொரு பிளானட் இங்கே வரும்போது பக்கத்தில் வருதுன்றப்ப என்னை சுற்றி பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வான்கோளத்திலே சில கிரகங்கள் சில ராசிகளை தொடும் பொழுது அது மிக அருகாமையில் பூமிக்கு வருகிறது. சில ராசிகளை அடையும் போது அது ரொம்ப தூரத்துக்கு அந்த கிரகங்கள் தெரியுது. அப்படி பார்க்குறப்ப இதை மீண்டும் மீண்டும் பார்த்தவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சில கிரகங்கள் சில ராசிகளில் மிக அருகாமையில் வருகிறது, சில ராசிகளில் அதிக தொலைவுக்கு போகிறது. இதை வந்து நம்ம வார்த்தையாக குறிப்பிடணும், சின்ன வார்த்தையாக குறிப்பிடணுன்றப்ப அதை உச்சம் என்றும் இதை நீசம் என்றும். அருகையில் இருந்தால் உச்சம். இப்போ சித்திரை மாதம் சூரியன் தகிக்குது, இதை வந்து உச்சம்னு சொல்கிறோம். ஐப்பசி மாதம் கொஞ்சம் குளிரும் அந்த தன்மையும் கலந்து இருக்குது, அதை வந்து நம்ம நீசம்னு சொல்கிறோம். அப்போ சூரியன் மிக அருகாமையில் வரும்பொழுது அது உச்ச நிலையை அடைகிறது, தூரத்துக்கு போகும்போது நீச நிலையை அடைகிறது. இதே போலவே எல்லா கிரகங்களும் சூரியனுடைய ஹீட்டை நம்ம உணர்வதால் நம்மளுக்கு அந்த டைம் நம்மளுக்கு ஃபீல் பண்ணுறோம், ஆமாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. ஆனால் புதனுடைய எந்த ஒரு தன்மையும் நம்ம உணர்றதில்ல, சுக்கரனுடைய தன்மை உணர்றதில்லைன்றதுனால அது பக்கத்தில் வந்துச்சா தூரத்தில் வந்துச்சான்னு தெரியாது. மேக்சிமம் நீங்கள் வந்து உங்களுக்கு டெய்லி கிரக நிலைகளை பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தால், மகர ராசியில் செவ்வாய் வரும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு மாதிரி பெருசாக தெரியும். கடக ராசிக்கு செவ்வாய் போகும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாயை மேக்சிமம் பார்க்கவே முடியாது, புதனை போல இருக்கும். இதே போலவே ஒவ்வொரு கிரகங்களும் இப்போ சுக்கரனை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கெல்லாம் வரும்போது செம்ம பிரைட்டாக தெரியும். இது போல ஒவ்வொரு ராசிகளையும் சில கிரகங்கள் பிரவேசிக்கும் பொழுது நம்ம கண்களுக்கு எல்லாம் அழகாக தெரியும், பெருசாக தெரியும். நீசமான ராசிகளில் பயணிக்கும் போது ரொம்ப சின்னதாக தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் தூரமாக செல்வதும் அருகில் வருவதும் உச்சமும் நீசம். இது என்ன சார், இதுல என்ன சார் முக்கியத்துவம்னா, இப்போ ஒரு பெரிய ரவுண்டில் நம்மள அந்த கிரகங்கள் சுற்றி வருதுன்றப்ப இந்த பக்கமாக டிராவல் ஆகி போன கிரகம் தன்னுடைய அதீத எல்லையை கடந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கமாக அப்போ இப்படி போன கிரகம் திருப்பி இப்படி வருது, அதில் ஒரு பெரிய சேஞ்சஸை கொடுக்குது. அதே மாதிரி பின்னால் போன கிரகமும் ரொம்ப அந்த எண்டை தொட்டு திருப்பி இப்படி வருது. இந்த அந்த நிலை மாற்றங்கள், அந்த பொசிஷன் சேஞ்சு, அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அப்போ உச்சம் மட்டும் முக்கியத்துவம் இல்லை, நீசமும் முக்கியத்துவம். நான் வேணா எழுதி தரேன், நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள்.
அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சூரியன் நீசமாக இருக்கும். சார் என்ன சார் நீசமாக இருந்தால் எப்படி சார் அரசு உத்தியோகம்? நிறைய பேர் கேட்குறாங்க, சார் எனக்கு சூரியன் நீசமாக இருக்கிறது, அரசு உத்தியோகம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சார் ஜோசிக்காரங்க, அப்படின்னா அது பொய். ஒரு ஜாதகத்தில் சூரியன் நீசமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அரசு உத்தியோகத்திற்கோ சொந்த தொழிலுக்கோ செல்வார்கள். பாருங்க, நீங்க வேணா பாருங்க, யாரெல்லாம் ஐப்பசி மாதம் பிறந்திருக்காங்களோ அவங்க குடும்பத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாய் யாராச்சும் இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாருமே பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியான பலன் இதெல்லாம், ஓகேங்களா? நீங்கள் அதுக்காக போயிட்டு 10ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ எடுத்து 10ஆம் அதிபதி எங்கே போனார், 10ஆம் அதிபதி யார் பார்த்தாரு, யாரோட சேர்ந்திருக்காரு, எந்த கால் வாங்கியிருக்காங்க, 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி என்ன கால் வாங்கியிருக்காங்கன்னா உருட்டெல்லாம் தேவையில்லை. வெறுமனே ஜாதகத்தை திறக்கிறீங்க, சூரியன் நீசமாக இருந்தால் கண்டிப்பாக அவர் சொந்த தொழில் அல்லது அரசு தொழில் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறப்பார். இவருமே கொஞ்சம் நாளில் சொந்த தொழிலோ அரசு தொழிலுக்கோ வந்துடுவார், ஆனால் அரசியலுக்கு வந்துடுவார். அப்ப இது போல எந்த கிரகங்கள் நீசமாக இருந்தாலும், ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நீசமாக இருக்கு அப்படின்னா அவர் வண்டி வாகனங்கள் டாக்டர் தொழில் இது மாதிரி விஷயங்கள் பண்ணுவார், நிறைய காசுகளை கொடுத்து வாங்குவார். சந்திரன் நீசமாக இருக்கவங்க பாருங்க, நிறைய பேர் வந்து ஃபாரின்ல பிஆர் போட்டு லைஃப் ரன் பண்ணுவாங்க, ஃபாரினுக்கு போயிடுவாங்க, வண்டி வாகனங்கள் தொழில்கள் பண்ணுவாங்க, பார்க்க அழகா இருப்பாங்க, கலை இலக்கியங்கள் வழியாக வருமானங்கள் பார்ப்பாங்க. சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க சந்திரன் நிறைய பேருக்கு நீசமாக இருக்கும். இது போல ஒவ்வொரு கிரகங்களும் நீசமாகும் பொழுது அந்த கிரகம் மனிதர்களுடைய எதிர்பார்ப்பை அதீதமாக சக்சஸ் பண்ணிடுது. இப்போ உதாரணத்துக்கு வரிசையாவே பார்ப்போமே, சூரியன் நீசமானவர்கள் அரசு துறைகளிலும் அரசியலிலும் சொந்த வேலை வாய்ப்புகளிலும் மிக பிரகாசமாக வின் பண்ணிடுறாங்க. ஒரே ஒரு டிஃபால்ட்டா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே ஒரு ஃபால்ட் என்னன்னா, அந்த சூரியன் நீசமாகும் பொழுது தந்தையுடைய உறவை அவர்கள் இழக்கிறார்கள். அவ்வளவுதானே தவிர மீதி எல்லாமே பாசிட்டிவா வந்துருது. நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டடான சக்சஸ் எல்லாமே இந்த சூரியன் நீசமானவங்களுக்கு தான் நடக்குது. சந்திரன் நீசமானவர்கள் கலை இலக்கியங்கள் கவிதை எல்லாம் எழுதுறது, வெளிநாடுகளுக்கு போறது, வண்டி வாகனங்கள் மருத்துவங்கள் தொடர்பான வழிகளில் சம்பாதிக்கிறது. அதிர்ஷ்டம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், காசு வர்றது தானே அதிர்ஷ்டம் மேக்ஸிமம் நினைக்கிறோம். அப்ப காசு வரதுக்கான வழி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் நீசமாயிருக்கோ அதுதான். ரொம்ப ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க எந்த ஜாதகத்தினாலும் எடுத்துக்கங்க, நான் அப்படியே எழுதி கொடுக்குறேன். அது எந்த கிரகம் நீசம் இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லைங்க. எந்த கிரகம் நீசமா இருக்குதோ அந்த கிரகத்தின் வழியாக நீங்கள் சம்பாரிச்சுட்டே இருப்பீங்க. உங்களுடைய வருமானம் அதுதான், உங்களுடைய தொழில் அதுதான், உங்களுடைய அடையாளங்கள் அதுதான். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு நீசமா இருக்கு அப்படின்னா சொல்லி கொடுக்கறது, கவுன்சிலிங் கொடுக்கறது, ஏஜென்சிஸ் நடத்துறது, பேங்கிங் நிதி சார்ந்த விஷயங்கள்ல உங்க குடும்பத்துல வருமானம் வந்துகிட்டே இருக்கும். வட்டிக்கு விடுறது அதே தான். அப்ப குரு நீசமானால் வட்டிக்கு விடுவது, நிதி சார்ந்த விஷயங்கள் ஃபெசிலிட்டேட் பண்றது, வழி நடத்துறது, கைடன்ஸ் கொடுக்கறது, ஆலோசனை தருவது, நிதி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். சனி நீசமா இருந்தா பூர்வீக தொழிலை செய்வது, சரிங்களா? பூர்வீக தொழிலை செய்வது, சமூக சேவைகள் செய்வது. நிறைய பேர் லோக்கல் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த வார்டு மெம்பர், கவுன்சிலர், இது மாதிரி ஆளெல்லாம் பாருங்க, எல்லாருமே சனி நீசமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய தான தர்மங்கள் பண்றது, என்ஜிஓஸ் மக்களுக்கு பொதுப்பணி செய்யறவங்க எல்லாமே சனி நீசமானவங்களா இருப்பாங்க. செவ்வாய் நீசமானவங்க நான் சொன்ன மாதிரி மருத்துவம், வண்டி வாகனங்கள், ஃபுட்டு, போலீஸ், மிலிட்ரி இதுல இருப்பாங்க. சுக்கிரன் நீசமானவங்க கண்டிப்பாக கலை இலக்கியங்கள், அலங்காரங்கள், ஆடம்பரங்கள், பொன் ஆபரணங்கள், நிதி, வண்டி வாகனங்கள், அழகு பொருள்கள் இதெல்லாத்தையும் செய்வாங்க. புதன் நீசமானவங்க பாருங்க மேக்சிமம் வந்து சொல்லி கொடுக்குற பணியில் இருப்பாங்க. புதன்றது அறிவு, புத்தி, கணிதம். இது நீசமானவங்க. சார் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு புதன் நீசமாயிருச்சு, கல்வி இல்லைன்னு ஒரு ஜோசியர் சொன்னார் சார் என் பையனுக்கு. சார் அதெல்லாம் விடுங்க சார், உங்க பையன் தான் டாப்பா வருவான். ஐன்ஸ்டீனுக்கே புதன் நீசம் சார். ஐன்ஸ்டீன் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு புதன் நீசம். உடனே புதன் நீசப்பங்க ராஜயோகம்லாம் ஊட்டக்கூடாதுங்க. நீசம், புதன் நீசம். நீங்க யார் புதன் நீசமா இருந்தாலும் பாருங்க, அவங்களாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி, கல்வி, இரட்டை கல்வி இதெல்லாம் இருக்கும். என்ன ஒரு பிரச்சனை, லேண்ட் வழியாக அவங்க கொஞ்சம் பிரச்சனையை சந்திப்பாங்க. இதை பார்த்துக்கணும். அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா காதல் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது மட்டும்தான் அதனுடைய புதனுடைய பிரச்சனையை தவிர, ஆனால் வருமானங்களும் அதிர்ஷ்டங்களும் இவர்களுக்கு செல்வங்களும் புதனுடைய வழியிலே வந்துகிட்டு இருக்கும். அப்ப எந்த கிரகங்கள் நீசமானாலும் அந்த கிரகங்கள் வழியாக மட்டுமே இந்த ஜாதகருடைய வருமானங்கள் இருக்கும். இந்த ஜாதகருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ஜாதகருடைய குடும்பத்தில் எல்லாத்துக்குமே வந்து அந்த நீச கிரகங்கள் மட்டுமே வருமானத்தை கொடுக்கும். இவருடைய அடையாளம் அந்த நீச கிரகம் தான். அந்த கிரகத்தினுடைய காரகத்தை சொல்லித்தான். அப்ப புதன் நீசமானவங்களை பாருங்க, அவங்களுடைய கல்வியை சொல்லியும், அவங்களுடைய சொத்துக்களை சொல்லியும், அவங்க இடத்தை சொல்லியும் தான் இவங்க அடையாளப்படுத்துவாங்க. குரு நீசமானவங்களை பாருங்க, ஜாதகரை சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. சனி நீசமானவங்க அவங்க தொழிலை சொல்லி தான் அடையாளப்படுத்துவாங்க. அப்போ ஒரு கிரகம் நீசமானால் அந்த கிரக காரகங்கள் தான் ஜாதகருடைய அடையாளமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கிறது. எனவே நீச கிரகங்களை பற்றி எந்த ஒரு பயமும் கொள்ள தேவையில்லை. ஒருவேளை உங்க ஜாதகத்தில் ஒரு நீச கிரகம் தான் சந்தோஷம், ஒன்றுக்கும் மேற்பட்ட நீச கிரகம் தான் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிக்குங்க. இந்த பழைய நூல்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு கிரகம் உச்சமானவன் ஊர் தலைவன், 5 கிரகம் உச்சமானவன் அண்டத்துக்கே தலைவன் எழுதி வச்சிருப்பாங்க புக்கில். அதெல்லாம் சும்மா உருட்டு. நான் சொல்றது என்னன்னா, நான் அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன். ஒரு கிரகம் நீசமானால் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு தலைவன். 3 கிரகம், 2 கிரகம், 4 கிரகம் நீசமாச்சுன்னா நீங்க அந்த ஏரியாவுக்கே தலைவன் ஆகலாம். அந்த அளவுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை அந்த கிரக நீசங்கள் கொடுக்கும். அதனால கிரக நீசங்களை கண்டு யாரும் பயப்படாதீங்க. உங்க ஜாதகத்துல நீசமா இருக்க ஒரு கிரகம்
அதுதான் உங்களுடைய அடையாளம், அதுதான் உங்களுடைய வழி. அதை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடையலாம். இதை எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும்னா, யாரெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்காங்களோ அவங்க ஜாதத்தெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா அவங்க சக்ஸஸ் ஆன ஃபீல்டினுடைய காரக கிரகம் அவங்க ஜாதத்தில் நீசமாக இருக்கும். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சார் நான் உண்மையிலே நீங்கள் சொன்னதை பார்த்தேன், எங்கள் ஊரில் ஒரு வாத்தியார் இருக்கார், அவருக்கு வந்து சூரியன் நீசமாக இருக்குது, கவர்மெண்ட் வாத்தியாராக இருக்காரு, நீங்கள் போடுவீங்க இல்லைங்களா? அப்போ எந்த கிரகங்கள் நீசமாக இருக்கோ அதுதான் ஜாதகருடைய அடையாளம், அதுதான் ஜாதகருடைய வெற்றி, அதுதான் ஜாதகருடைய அதிர்ஷ்டம். மீண்டும் நிறைய தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.